கடந்த வருடங்களில் அநேக நாட்களாக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக தியானித்து வருகிறோம். And last year and in the immediate past, we are much focusing and learning about Holy Spirit. ஆவியானவர் நமக்கு உதவியாளராக இருக்கிறார், ஆலோசனை கூறுகிறவராக இருக்கிறார், தேற்றுகிறவராக இருக்கிறார், போதிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். We have seen that Holy Spirit is our helper, counselor, comforter and teacher. அவர் நம்மை கடிந்து உணர்த்துகிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் நம்மை நேசிக்கிறவராகவும் நமக்கு வல்லமை தருகிறவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். We have also seen that he is a convictor, healer and one who loves us and one who clothes with power. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை சிறந்தவர்களாக நம்மை மாற்றுகிறவர் என்று நாம் அநேக நேரங்களில் பார்த்தோம். Many times we have seen he was our advocate, one who protects us and one who uplifts us and esteems us. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை செயலில் அன்றாடம் எப்படி அவர் நமக்கு இடைப்படுகிறார், நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை நாம் தியானிப்போம். Today we are going to meditate how he intervenes in our daily life and helps us. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். Holy Spirit is inside of us. ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பது போல நம்மோடு வேறு யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று நாம் கேட்டு பார்ப்போம்னால் யாருமே இருக்க முடியாது. If we ask like the Holy Spirit that is inside of us, if anyone is there with us, the answer is no. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் பிள்ளை என் கூடவே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். You may be telling that my child is with me always. கொஞ்ச நாளைக்கு தான் அவன் போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். He will be there for a few days or moments. ஒருவேளை கணவன் என்ற இதயத்தை விட்டு அவர் எங்கும் விலகி போகிறது இல்லை என்று சொல்லலாம். You may be telling that my husband is not moving away from my heart. நெக்லஸ் வாங்கியதெல்லாக்கி போடான்னுடுவேன். If he is not giving the necklace, you will tell that you can go away. அவங்களுக்கு பிரியமாக பேசவில்லைனால் அவருடைய இருதயம் நம்மை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். If you are not speaking liking to their hearts will be moving away from you. ஆனால் ஆவியானவரை கோபப்படுத்தினாலும் துக்கப்படுத்தினாலும் அவிழ்த்து போட்டாலும் அவர் எங்கேயும் போக மாட்டார், நமக்குள்ளே தான் இருப்பார். But if you quench or if you grieve the Holy Spirit or making him anger, he will not go anywhere. He will be inside of you and me only. என்னுடைய பிள்ளை எப்படியாவது இடத்துல பேசிட மாட்டானா என்று ஏங்கி கொண்டு இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit is the one who is longing that whether my child will speak to me or not. இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், மற்றவர்கள் நேசிக்கதை காட்டிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். We can understand from this the Holy Spirit is loving us so much than everyone else. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் அவருடைய சித்தம். His will is that we have to be rejoicing in him. அதைத்தான் அவர் விரும்புகிறார். He wants that only. சாத்தன் கேட்டாங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இப்போ? When brother asked how many of you are joyful, how many of you are happy this evening? நான் சிலரை பார்த்தேன், எங்கேயோ வந்து உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. I have seen somebody that they have lost something and they are living in a different world. உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்தோஷிப்பிக்கும்படியாகவும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அவர் நமக்குள்ளாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக தான் வந்திருக்கிறார். So the Holy Spirit has come inside of us in order to make us happy and rejoice and to do everything inside of us. நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறது என்னதென்று கூட அவர் சொல்லி தருகிறார். He is also teaching us what spoils our happiness or joy. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அங்கே சொல்கிறார், சந்தோஷமாயிருங்கள். நான் மறுபடியும் சொல்லுதேன், கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். In Philippians 4, the Lord tells that rejoice in the Lord always. Again I'll say rejoice. ஆனால் சந்தோஷத்தை கெடுக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால தான் அந்த காரியத்தை திரும்பமாக சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்குள் இருங்கள் என்று. There are some things that kills our joy. That's why he is telling that rejoice and always rejoice. அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, எனக்கு சந்தோஷமானவர்களே, கிரீடமானவர்களே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் அவர் புகழ்ந்து பாடுகிறார். In the first verse of the chapter 4, he tells, therefore my beloved and longed for brethren, my joy and crown, he is exalting or esteeming everyone. ஆனால் நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருங்கணும்னு சொல்கிறாரு.
But he is asking us that you have to be with oneness. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும்னு சொல்றாரு. He is asking that you have to be established in Christ. ரெண்டு சகோதரிகளுக்கு அங்க கொஞ்சம் ஆலோசனை சொல்றாரு. He is advising two sisters there. ரெண்டாவது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. Let's see the second verse. கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். I implore Euodia and I implore Syntyche to be of the same mind in the Lord. சகோதரிகள் கோபிச்சுக்க விட வேண்டாம், இங்க வேதத்துல ரெண்டு சகோதரிகளை தான் சொல்லியிருக்குது. I'm talking about the two sisters in the scripture, not about you. ஏன்னா சகோதரிகள் ஒரு 100 பேர் சகோதரர்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனை இருக்காது. ஆனால் 4 சகோதரிகள் கூடனா கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். Even if there are 100 brothers, there will not be any problem. But if there are 4 sisters, இல்லை நான் சொல்லலைங்க, இங்கே சகோதரிகள் பேர் தான் சொல்லிருக்கு. I'm talking about the sisters' names in the scripture only. அப்போ ஏதோ அங்கே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க, சுவிசேஷத்திற்கு அல்லது இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குலாம் என்ன இல்லை, ஒரு மனப்பாடு இல்லை. They are inside of Christ Jesus and they are helping the ministers, but they don't have one accord among them. அதே போல தான் நாமளும் கூட நம்முடைய சந்தோஷத்தை இழப்பதற்கு ஒரு முக்கியமான காரியம், நாம் இருக்கிற இடங்களில் மற்றவர்களோடு நாம் இணங்கி ஜீவிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினப்படுகிறோம். That is what, that whenever we are together in one place, we are also finding it difficult to be with one accord with our brethren. 2 பேர் ஒருமித்திருந்தால்தான் நடந்து போக முடியும். Whenever they are in one accord, 2 people, they can walk together. ஒரு ஆள் கிழக்கு போகணும், ஒரு ஆள் மேற்கு போகணும்னாக்கி சேர்ந்து போகவே முடியாது. If one person is going to south and one person is going to the west, they cannot be together. திருமணத்தில் ஆண் எங்கேயோ இருந்து வந்திருப்பாரு, பெண் எங்கேயோ இருந்து வந்திருப்பாங்க. In the marriage, the boy might have come from one side and the girl from another direction. ஆனால் வந்தவுடன் எல்லாம் புதுதாக இருக்கும், கோபம் வரும், எரிச்சல் வரும். உடனேயே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகோதரிகள் கூட சொல்லலாம், இந்த மனுஷனுக்கு போய் என்னை கட்டி வச்சுட்டாங்களேன்னு சொல்கிறது உண்டு. When they are starting the life, they will be having anger and irritation, and the sisters used to tell that they have married to such a person. ஆனால் உண்மையாகவே ஆவியானவருக்கு கொஞ்சம் காது கொடுத்தால், ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தால், if we give our ears to the Holy Spirit and we listen to the voice of the Holy Spirit, அந்த சகோதரி என்ன செய்வாங்க? what the sister will do? பிரதர் சொல்லுங்க பிரதர். ஓ சோதரம், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். ஓகே, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கி, அந்த சிஸ்டர் போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய கணவனுடைய கோபத்தை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாக்கி நிச்சயமாக மாற்றுவார் தேவன். If the sister asks the Holy Spirit by kneeling down that change the attitude of my husband, definitely he will change. பிள்ளைகள் மூலமாக நிறைய கஷ்டங்கள் வந்து நஷ்டத்தை படுத்திடுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. உடனே நம்ம வாயிலிருந்து சில வேண்டாத வார்த்தைகள் தான் வருகிறது. When we experience troubles and problems through our children, immediately the words that are not necessary will come out of our mouth. நான் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதையே மறந்து போகிறோம். We will forget that the Holy Spirit is living inside of us. அவர் நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்காக பரிந்து பேசுவதற்காக, நம்மை அதுக்கு ஈடு கட்டுவதற்காக தான் அவர் நமக்கு இருக்கிறார். He is there inside of us in order to advocate and help us. வேதத்தில் நம்ம வசனம் ஜபிக்கும் போது வசனத்தெல்லாம் சொல்லுவோம், நான் எதையாவது நாம் அப்படி சித்தத்தின்படி கேட்டால் சொல்லுங்க. Whenever we are reading the scripture, we used to tell whatever we ask in His will, அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார் என்பதே நாம் அவரை கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்ல. The confidence that we have is that He listens to us. அது மாத்திரம் இல்ல, எதை கேட்டாலும் அவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால், if we know that whatever we ask He listens to us, அவைகளை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்றும் கூட ஜெபிப்போம். we understood that we have received it already. ஆனால் ஆவியானவர் அங்கே வைத்துவிட்டு, உள்ளுக்குள்ளே வைத்துவிட்டு, அவர் சொல்லும்போது காது கொடுத்து கேட்காமல் நம்ம இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லி விடுகிறோம். But we are keeping the Holy Spirit there inside of us, and without listening to His voice, according to our own will, we are speaking rubbish.
அதை நிறுத்த வேண்டும் என்று தான் ஆவியார் சொல்லி தருகிறார். So Holy Spirit asking us to stop that. ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரோடு பேசுவதற்காக, அவிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அவிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வதற்காக. நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாக, பிரியமானவர்களாக ஜீவிக்கும்படியாகவே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்படியாக தான் இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக The கொடுக்கப்பட்டிருக்கிறார். very reason the Holy Spirit has been given to us in order to converse with Him, in order to get the advocation from Him, and to be a righteous life, and to have a happiest life, a joyful life in our life. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. The next verse tells that, let your gentleness be known to all men. ஏன்னா தேவன் சீக்கிரமா, இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். Why? Because the Lord is going to come soon. கணவனோடு கசப்போடு தேவனை போய் சந்திக்க முடியுமா? Whether we will be able to meet the Lord with the bitterness with the husband, அல்லது மனைவியோடு கசப்போடு போய் அவரை சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? whether we have the bitterness with our wife, will be able to meet him, அல்லது பிள்ளைகளோடு ஒரு கசப்போடு போய் சந்திக்க முடியுமா? or we have a bitterness with our children, whether we will be able to meet them. அல்லது இந்த சகோதரிகளை போல சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கசப்போடு போய் தேவனை சந்திக்க முடியுமா? Otherwise, like these sisters in the scripture, whether with the bitterness among the sisters in the church, whether we will be able to meet him. அதுக்கு தான் அவர் அழகா சொல்றாரு, நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். என்ன சொல்றது? ஒன்றை குறித்தும் இல்லை பிரதர், எனக்கு அப்படி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, நீங்க ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் அவிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிங்கன்னு சொல்லப்படும். That is why scripture teaches us, by be anxious for nothing, but in everything by prayer and supplication. அப்படி தேவனுடைய சமாதானம் சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் சொல்றார். When we tell that in the God's presence, He is telling that this peace that surpasses every understanding will guard our heart and mind in Christ Jesus. சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் தேவனுடைய சமாதானத்தில் நாம் சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் அவரை தெரியப்படுத்தும் போது இந்த சமாதானம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. When whatever may be the situation, when we are making our prayer and supplication with thanksgiving, this kind of peace will fill our hearts. இந்த தேவ சமாதானமும் சந்தோஷமும் நாம் நிலைத்திருக்கும்படியாக இன்னும் கூட அதே வசனங்களில் கீழே வாசி பார்த்தோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளகள் எவைகளோ ஒழுக்கமுடையவைகளையோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். These kind of God kind of peace, joy and happiness will fill us when we meditate what are the true things and whatever things that are noble. நாம் நினைக்கிறோம் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆலயத்துக்கு கரெக்டாக 4:55 வந்து விட வேண்டும், அல்லது வேலைக்கு 7:55 போயிடுவோம் என்று போக வேண்டும் என்று ஒழுக்கத்தை கொடுத்து அநேக நேரம் நாம் ட்ரை பண்ணுவது உண்டு. We are trying to be disciplined in our life that we have to come to church in time and we have to come to our job in time. ஆனால் அவர் சொல்லுகிற முந்தினது உண்மை உள்ளவைகள் எவ்வளவோ உண்மை உள்ளவைகளில் நாம் உண்மையாக இருந்தால் ஒழுக்கம் தன்னாலே வந்துவிடும். Whenever we are true to the things that are true, definitely the discipline will come in our life. அடுத்து சொல்லப்படுக்கு நீதி உள்ளவைகள் எவ்வளோ கற்புள்ளவைகள் எவ்வளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். The next thing it asks us is whatever things are just and whatever things that are pure, you have to meditate on that things. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீதினா இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நீதி. We know that what is just is that Christ Jesus. அவரை தான் பார்க்க வேண்டும் நீதியை கொடுத்து என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து தருகிறது. The scripture teaches us that we have to look unto him to be just. தேவனாலே அவர் நமக்கு ஞானமும், through God he has been the wisdom for us, நீதியும், just for us, righteous for us, பரிசுத்தமும், the holiness, மீட்புமாய் இருக்கிறார், and the salvation for us. அப்போ அந்த அவரை நாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த அடுத்த கற்புள்ளவைகள் வந்துவிடும். When we are looking unto him, the next noble things will come into us automatically. அடுத்தபடியாக சொல்லப்படுது அன்புள்ளவைகள் எவைகளோ, what are the things that are lovely, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, what are the things of good report, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். keep on meditating on these things. அன்பு இருந்து விட்டால் If you have love, எல்லா நற்கீர்த்திகளும் பின்னால் வந்துடும்.
All the things of goodness will come behind that. எனக்கு அடுத்தவரை நான் சிநேகித்தால் நான் அவரை கொடுத்து குறை சொல்ல மாட்டேன். If I love my neighbor, I will not find fault with them. சர்ச்சில் இன்னொரு ஆளை நான் நேசித்தால் அங்கே போயிட்டு வெளியில் போய் அவர் அப்படி எனக்கு தெரியாதான்னு சொல்ல மாட்டேன். If I love my brother in the church, I will not talk about him outside. அந்த அந்த அன்பு நற்கீர்த்திகளை நல்ல காரியங்களை உண்டாக்கிவிடும். That love will create a good character and a noble character inside of us. புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். If there is any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. முதலாவதாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது நாம் சந்தோஷமாக இருக்கும்படி ஜெபத்தில் நம்மை வழி நடத்துகிறார். ஜெபம் ஆவியில் நிறைந்து பண்ணுகிற ஜெபம், ஆவியானவர் சொல்லுகிறபடி ஜெபம் நம்மை எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்மை கெடுக்கிற காரியங்களுக்கு விலக்கி அவருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக செய்கிறது. Whenever we are listening to the voice of the Holy Spirit and obeying Him, He is leading us in our prayers. That whenever we are praying in spirit, He gives all these goodness in our life. அடுத்தபடியாக வேத தியானத்தை பற்றிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். Next, the Holy Spirit is teaching about the scripture meditation. ஏன்னா நம் உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு பலவிதமான ஆலோசனைகள் வரும். Whenever we are in this world, many kinds of counseling is coming from this world. இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு, நல்லபடியாக இருப்பதற்கு பல வழிகளை இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். This world will teach us many ways to be happy in this world and to be rich in this world. ஆனால் சங்கீதக்காரன் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்களிடத்தில் உட்காராதீங்க அப்படின்னு முதல்ல அவர் சொல்லிக் கொடுக்கிறார். But through the psalmist, the God is teaching us that beautifully in Psalm 1 that don't listen to the counsel of the ungodly, don't walk in the ways of the sinners, and don't sit in the seat of the scorners. காலையிலே எழுந்த உடனே அந்த என்ன இது ஹோஸ்முஸா ஹர்மோஷ். Whenever we are getting up early in the morning, immediately we are seeing the Strait of Hormuz. ஹர்மோஷ் திறந்துட்டாங்களா திறக்கலையானிட்டு டிவியை பார்க்க வேண்டாம். We need not look into the TV whether the Strait of Hormuz is open or not. முழங்காலில் நின்னால், if we kneel down in the presence of God, தேவன் எல்லா வழிகளையும் திறப்பார். God will open all the ways for us. அதுதான் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து, அதாவது ரொம்ப டிலைட்ஃபுல்லா இருந்து அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. That is why the scripture tells that blessed is the man who delights in the law of the Lord and meditates day and night his law. நாம் சில வேளைகளில் மேல்தாக வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். Sometimes we are thinking that the one who meditates on the surface the scripture is a blessed person. ஆனால் தியானம் என்பது வெறுமனே வேதத்தை நாள் முழுவதும் அதை நாம் சொல்லுவதோ அல்லது நினைத்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல. Meditation is not scratching the surface of the scripture. முக்கியமாக அதுக்கு கீழ்ப்படிவது தான் தியானம். But meditation is mainly obeying the law of the Lord. நமக்கு அழகாக பிரசங்கிமார்கள் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. Many teachers might have told us தியானம் என்பது மாடு அசை போடுகிறது போல என்று சொல்வார்கள். Meditation is like chewing of the buffalo or calf. இந்த மாடு அசைப்படாவிட்டால் என்ன நடக்கும்? If the buffalo is not chewing, what will happen? அது மட்டும் இல்லை, செத்தே போகும். So it will die. 2 நாளைக்கு அசைப்படலைனாக்கி 3ஆம் நாள் தூக்கிட்டு தான் போகணும். If it is not eating for 2 days, the third day we have to take it to the burial ground. நம்ம ஒன்றும் மரித்து போக மாட்டோம். We are not going to die. அதனால் அதை போல காணப்படுவோம். But we will look similar to that. தேவன் சொல்கிற காரியத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், if we are not obeying to what the God is telling, 2 பேர் தூக்கிட்டு தான் போகணும். the 2 persons have to lift us to the grave. ஆகையினால தான் சொல்லப்பட்டிருக்கு, அதை தியானம் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற நமக்கு சொல்லிக் கொடுக்க காரியம் வெறுமனே நம்ம வாசிக்கிறதில்ல, அல்லது தியானம் நீட்டு சொல்லிட்டு போகிறதில்ல, அல்லது பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதில்ல. அதுக்கு கீழ்ப்படியணும். நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் சொல்லியும் நின்றும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. That is why the scripture teaches us we have to meditate and obey the word of God.
If we are not obeying, there is no benefit out of it. யோசுவாட்ட தேவன் என்ன சொன்னாரு? What God has told Joshua, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நீ கை கொண்டையானால் உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொன்னார். what God has told is, if you follow, the book of the law shall not depart from your mouth, for then you will make your way prosperous, and then there will be have a good success in your life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வழிகளெல்லாம் வாய்க்கும்படியாகவும் நாம் எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாகவும் தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். God has kept this Holy Spirit inside of us in order to make our way prosperous and be successful in our life. ஆனால் அது சொல்லுகிறார், நீ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, என் வசனத்தை பார்த்து நடுங்கி அதை கைக்கொள்ளுகிறவன் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். There is no use by calling me Lord, Lord. Whoever obeys my word only enter into the kingdom of God. அதுதான் அடுத்த வசனம் சொல்லாது, நீ பலங்கொண்டு திணமதாரி கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். That is why God tells him, don't be dismayed and afraid. Be strong and courageous. I am with you. யாரெல்லாம் வசனத்துக்கு நடுங்கி அதை கைக்கொள்கிறோமோ கீழ்ப்படுகிறோமோ அவர்களோடு தேவன் நடக்கிறாராம். With whoever trembles the word of God and obeys the word of God, the Lord is walking with them. இந்த வேத வசனங்கள் எல்லாம் அது ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures are given by the inspiration of the Holy Spirit. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எல்லாவித நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கவும். Why it is given that the man of God may be complete, thoroughly equipped for every good work. அவைகள் போதிப்பதற்காக இருக்கிறது. It is given for teaching. நாம் வேதம் இந்த சத்தியம் நமக்கு போதிக்கும் போது மாத்திரம்தான், அதுக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நாம் தேறினவர்களாக தேவன் எதிர்பார்க்கிற நன்மை செய்கிறவர்களாக தகுதியாக்கப்படுகிறோம். Whenever we are obeying to the word of God, we are equipped and we are matured enough as God requests. வேதத்தை வாசிக்கலாம், We may be reading the scripture, பல காரியங்களை சொல்லலாம், we may be talking many things from the scripture, ஆனால் சத்தியம் இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இந்த சத்தியம் நமக்கு போதிக்காவிட்டால், அந்த சத்தியத்தின் போதனையை நான் கீழ்ப்படியாவிட்டால், நான் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வெறும் பிரயோஜனமற்றது. Jesus Christ alone is the truth. If that truth is not teaching me, if I am not accepting the truth, it is of no use. அது கடிந்து கொள்ளுதலுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. It is for reproof. நான் தவறு செய்யும்போது, நான் அவர் வழியை விட்டு விலகும் போது, அல்ல மெத்தனமாக இருக்கும்போது அது என்னை கடிந்து கொள்ளும். Whenever I am complacent and when I'm moving away from his ways, it will correct me. அது எப்படியானா, தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தம்மை நேசிக்கிறவளை சிட்சிக்கிறார். அப்படியாக நம்மை சிட்சித்து கண்டித்து உணர்த்துகிறது தான் இந்த வேத சத்திய வசனம். How it corrects us, like a father corrects his son, the scripture corrects us and puts us in the right direction. அது சீர்திருத்தலுக்கு பிரயோஜனமாக இருக்குது. It is again for correction. நாம் சீர்திருந்தாதபடி, நாம் தேவனோடு மனம் பொருந்தாதபடி நாம் செய்கிற ஜெபம் கேட்கப்படுகிறதில்லை. If we are not getting corrected, if we are not in line with God, our prayers will not be heard. அழகாக வேதம் சொல்கிறது, வேதத்துக்கு தன் செவியை விழுக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Clear, beautifully the scripture says, the prayer of the one who moves away his ears from the word of God is detestable. அது நீதியை படிப்பிப்பதற்கு அது பிரயோஜனமுள்ளவையா இருக்கிறது. It is be useful for the instruction of righteousness. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth shall set you free. இந்த சத்தியம் நம்மை சீர்திருத்தும் போது, நம்மை கடிந்து கொள்ளும் போது, நமக்கு போதிக்கும் போது, நமக்கு நீதியை படிப்பித்து கொடுக்கும் போது மாத்திரமே நாம் இதை படித்துக் கொள்ள முடியும். Whenever this truth teaches us, corrects us, or gives the instruction about the righteousness, we will be able to learn it. நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு, நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருப்பதற்கு, நம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு, சந்தோஷமாய் இருப்பதற்கு ஜெபம் முக்கியம் என்று சொல்லிக் கொடுத்த அதே ஆவியானவர், வேத வசனம் இல்லாதபடி நீ ஜெபம் செய்யக்கூடாது, வேத வசனம்
கீழ்ப்படியாதபடி ஜெபிப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார். The Holy Spirit who taught us that prayer is very important for us is also teaching without word it is useful, that your prayer is useless. அதே வேளையில் அடுத்த காரியமாக அவர் சொல்லுகிறது மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். In the same way, the Holy Spirit is teaching us that the repentance is very important. மனம் திரும்பும்போது நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். When we are repenting, we are receiving the forgiveness. நம்முடைய பாவம் மூடப்படுகிறது. Our sins are covered. பாவம் மூடப்படுகிறதுனா நம்ம பார்க்கவே முடியாதபடிக்கு மூடப்படுகிறது. The covered means we could not able to see it. That is how it has been thrown into the depths of the sea. நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறது. Our transgressions are forgiven. அவர் நம்முடைய அக்கிரமத்தை எண்ணாமல் இருக்கிறார். He is not considering our sins. சங்கீதம் 32 நம்ம பார்த்தோமானால் அங்கு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். If we see the Psalms 32:8, David has written this psalm. தாவீதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதை தேவன் சொன்னால் என் இதயத்துக்கு ஏற்ற புருஷன் சொன்னார். We all know about David that he is a man about my own heart. அவ்வளவு தேவனுக்கு பிரியமான இருந்த ஒரு சகோதரன் சொல்லுகிறார், நான் அடக்கி வைத்த மட்டும், நான் அதை அறிக்கை செய்யாமல் அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். Such a kind of person is telling that when I kept my sense inside of me, my bones grew dry. என்னுடைய வாழ்க்கை வறண்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார். My life has become very dry. வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். So the scripture beautifully tells us the one who hides his sin will not get established, one who confesses his sin will be blessed. நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக அல்ல, நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெறுவதற்காகவே தேவன் இந்த காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். It is not to reveal our sins in order to receive the mercy from the God that Holy Spirit is teaching us. தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகிறது. Whenever we are confessing our sins in the presence of the God, all kinds of goodness comes into our அவர் life. நம்மை நீதிமானாக்குகிறார். He is making me righteous. அவருக்குள் மகிழ்ந்து களிகூரும்படியாக செய்றார். அந்த எல்லாமே 32ஆம் சங்கீதத்தில் தான் இருக்குது. All these things are there in that Psalm 32. He makes me rejoice in him. ஆனால் நமக்கு அதுக்கு செவி கொடாமல் இருப்போமானால், இன்னமும் மந்தமாக இருக்குமானால், நம் மனதை கடினப்படுத்தி கொண்டிருப்போமானால், அங்கு அவர் அழைக்கிற அழைப்பு புத்தியில்லாத கோவேறு கழுதை அல்லது குதிரை என்று சொல்கிறார். If we are dull to his voice and if we are not submitting our ears to him, he is calling us a mule that is not listening to his voice. ஏன்னா குதிரைக்கும் இந்த கோவேறு கழுதைக்கும் தான் கடிவாளம் போட்டு வார் வைத்து கட்டி அதை ஒருமுகப்படுத்தினாதான் நமக்கு வேலை செய்ய முடியும், அல்லது வேலை செய்யாது. Whenever for this horse and mule, if you put a rope in his nostrils, only we will be able to direct them. அந்த விதத்துக்கு போகாதீங்க. இப்பொழுதே தேவன் ஆவியானவர் சொல்லுவாரானால் என்ன காரியம் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு இதயத்திலும் தெரியும். ஒரு மனுஷனும் நான் பரிசுத்தன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நாம் அறிக்கை செய்வதுதான் உத்தமமான காரியம். அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். We know our situation, so God is telling, don't go to that extent. Now listen to the voice of the Holy Spirit and repent. இந்த மனம் திரும்புதல் ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒருமனப்பாட்டை தந்து சந்தோஷத்தை தருகிறது. இந்த மனம் திரும்புதல் வேதத்தை தியானம் செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. This kind of repentance, it gives the joy when we are listening to the voice of God. It gives a joy when we are reading the word of God. நம்முடைய இருதயத்தில் சில குற்ற மனப்பான்மைகளை வைத்துக்கொண்டு ஆவியானவர் சொல்லியும் அதை மழுக்கி கொண்டு போய் ஜெபிக்க முடியுமா? Whether with the guilt in our heart, whether we will be able to pray to God, அல்லது வேதத்தை தியானிக்க முடியுமா? ஆண்டவர் பேசுவாரா? whether we will be able to meditate the word of God in that situation, whether the Holy Spirit will talk to us. நாம் ஜெபிப்பதற்கும் தியானம் பண்ணுவதற்கும் மனம் திரும்புதல் மிகவும் அவசியம் என்று ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொண்டார். So the Holy Spirit is teaching that the repentance is very important to make a prayer and read or meditate the word of God. அடுத்தபடியாக தேவ ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நாம் தேவ சாயலில் இருக்கிறோம், நாம் தேவனோடு உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வரும் அவரோடு இருப்பது தான் மிகவும் உன்னதமான ஒரு காரியம்.
So the next thing the Holy Spirit is teaching that we are in the likeness of God, so we should be having a relationship with God. ஆவியானவர் மாத்திரமே தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை நாம் நிலைத்திருக்கும்படியாக செய்கிற தேவன். So Holy Spirit only can establish or sustain the relationship that we are having with God. ஒரு மனுஷனை ஆவியானவர் நடத்தும் போது அவன் எப்படி இருப்பான் என்று நாம் பார்ப்போம். When the Holy Spirit is leading a person, we shall see how that person will look like. வேதத்தில் பெரிய ஒரு இது இருக்குல்ல, ஒரு சின்ன ஒரு அம்மாவை எடுத்துக்கொள்கிறோம். ரெண்டு பேரும் குறை சொன்னோம், இப்போ இந்த அம்மாவை போற்றி போடுறோம். We have found some fault with the two sisters in the scriptures. Now we'll take this sister from the scripture. அன்னாளை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அவள் ஒன்றுமே செய்ய முடியாத லெவலுக்கு தள்ளப்பட்டு விட்டாள். If you see Hannah, she was in a very downtrodden situation. கணவனை பார்த்தால் அவனால் உதவி செய்ய முடியாது. Her husband could not be able to help her. அவள் சக்களத்தி அவளை தினந்தோறும் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறாள். So the second wife of her husband is is troubling her, torturing her always. அவளுக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. She could not able to do anything. ஆனால் தேவனுடைய சமாதானத்தில் போய் மனம் கசந்து அழுது தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பித்து விட்டு அவள் சந்தோஷமாக திரும்பி வந்தாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். We are seeing that Hannah has gone to the presence of God and prayed to the God with a bitter heart, and she poured out everything from her heart and returned. சந்தோஷமாக வந்தாள். But she rejoiced in the presence of Lord after she made the prayer. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 28 சொல்லப்பட்டிருக்கு, இந்த பையனை நான் கர்த்தருக்கென்று கேட்டேன், ஆகையினால் நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று அவள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்ததை பார்க்கலாம். We are seeing that Hannah has committed that I have prayed for this child and the Lord had answered my prayer and granted this child. That's why I am surrendering this child back to him. அவள் வார்த்தையை அவள் மாற்றவே இல்லை. She did not change her decision at all. எதற்காக அந்த பிள்ளையை கேட்டாலோ அந்த காரியத்துக்கு கர்த்தருக்கென்று கேட்டேன், நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று கர்த்தருக்கு முழு மனதோடும் கொடுத்ததை நான் பார்க்கலாம். So she has given back the child back to the Lord, the very reasons she has asked that child for the Lord. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சு விட்டான். So the scripture is telling that child started worshiping the Lord. அந்த பையனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? What is the age of that child? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வயசு ஒன்று இருக்காது. It is not much age. கொஞ்சம் விவரம் தெரியும். He will be able to understand her mother. அவங்க அம்மா நல்லா சொன்னாங்க, நான் உன்னை பெற்றது தேவனுடைய கிருபையினால, நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்டேன், நீ கிருபையாக தயவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிஃப்ட் என்று சொல்லியிருப்பான். His mother might have told her, I have got you by the grace of the Lord, you have been given as a grace, a gift to me, you are a gift. நீ ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யணும், நீ ஆண்டவருடைய சமாதானத்தில் இருக்கணும், அதுதான் இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு காரியம் என்று அவள் அழகாக சொல்லி கொடுத்திருப்பாள். She might have beautifully taught that child that you have to be in the presence of the Lord, you have to serve the Lord, that is the most highest thing in this world. இந்த காரியத்தை எத்தனை நேரம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? Do you think how many times she might have told these things to the child? என்னால் இல்லை, எப்போதும் சொல்லிக்கிட்டு இருந்தா. Always she was telling this to the child. அவளுடைய நினைப்பு, அவளுடைய எல்லாமே ஆண்டவர் தந்தார். இந்த பிள்ளைய ஆண்டவருக்கு கொடுக்கணும், இந்த பிள்ளை எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வான், எப்படி ஆண்டவருடைய சமாதானத்தில் நிற்பான், அதுதான் அவளுடைய ஜெபம். All her thought process was about this, how this child will be in the presence of the Lord, how this child will serve the Lord. அவளுடைய முழு வாழ்க்கையுமே இந்த பிள்ளையாண்டான் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அவனுக்கு முன்பாக நிற்கணும், அதுதான் அவளுடைய முழு ஆசை. All through her life, her only desire is that this child has to be in the presence of the Lord and serve him. சில வேளையில நினைக்கிறோம், சின்ன பையனா இருக்கான், இவனுக்கு எங்க சத்தியம் சொல்றது நீ. We may be thinking that this is a very small child, why I have to tell the truth or நீங்க சொல்லி பாருங்க, gospel to him. நீங்க சொல்லி பாருங்க, you tell him, you teach him, நீங்க ஜெபித்து பாருங்க, if pray for him, ஆவியானவருடைய உதவியை கேளுங்க, you ask the help of the Holy Spirit, நிச்சயமாக அந்த பிள்ளை விளங்கிக் கொள்ளும். definitely that child will understand. அந்த பிள்ளை ஆராதிக்கும் தேவனை, that child will worship the Lord. அவனுக்கு கர்த்தர் யாரும் தெரியாது.
the child will not know about the Lord. ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில், அவன் ஏலிக்கு முன்பதாக கர்த்தரை சேவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. But the scripture tells, but that child ministered to the Lord before Eli the priest. அவன் ஏலி என்ன சொன்னானோ அது மட்டும்தான் தெரியும், கர்த்தர் அவனுக்கு தெரியாது. ஆனால் தாய் சொன்னது, நீ போய் கர்த்தருக்கு சேவை செய்ய போகிறாய் என்பது தான் அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த ஏலி சொல்லுகிறதை அப்படியே செய்தான். அது கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தது. He know what the priest Eli told, but what the mother told him was engraved in his mind. That is why he simply obeyed the priest Eli. நாம் ஒருவரும் தேவனை கண்டதில்லை. We have not seen God. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டால் தேவன் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். If we listen to what the scripture tells about God, the God will accept us. நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை பார்ப்போமானால் அவளுடைய ஜெபம் ஒரு என்னது சோஸ்திரமாக மாறுகிறத அதை பார்க்கலாம். When we see the rest of this chapter, her prayer has become the praise. ரெண்டாம் அதிகாரத்தில் அவள் அவ்வளவு அழகாக, தேவன் தான் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், அவரை போல யாருமே கிடையாது, அவர் தான் கொல்லுகிறவர், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர், அவர் இந்த சிறியவனை என்ன செய்கிறாரு, புழுதிலிருந்து எடுக்கிறாரு, இந்த எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ஆசனங்களில் உட்கார செய்து அவளோடு இருக்கும்படியாக செய்கிறார் என்று அவ்வளோ அழகாக தீர்க்க தரிசனமாக அவள் பாடுகிறதை பார்க்கிறோம். In the second chapter we are seeing her beautifully prophetically praising the God about all his magnificent deeds. பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பாத எவரும் இந்த விதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. No one without filling with the Spirit of God can make such a prophecy. அவளுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மகனுக்குள்ளாகவும் கிரியை செய்தார். The Holy Spirit that was inside of her was working inside the child also. அவன் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த பிள்ளை ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் என்று 11வது வசனத்திலாம் பார்க்கலாம். In the 11th verse we are seeing that he ministered the Lord in the presence in front of the priest Eli. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய பிள்ளைகள் வெறும் யார், ஏலியுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க. So we have seen that the children of the Eli are wicked people. ஆனால் அவர்கள் கூட தான் யார் வளர்ந்தாருனாக்கி இந்த சாமுவேல் வளர்ந்தாரு. But the Samuel also grown up among those children. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. Even in that situation we are seeing that he ministered the Lord. இந்த உலகம் மோசமான உலகம் தான். This world is wicked only. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். We have been segregated from that world. ஆகையினால தான் பரிசுத்த ஆவியான ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். That is why the Holy Spirit has written in Romans 12th chapter like this. நீங்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யணும். You have to worship the Lord with. நீங்க உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு கொடுக்கணும். You have to submit your body as a holy sacrifice. உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்கணும், ஜீவ பலியாக. You have to submit your body as a living sacrifice before the Lord. எதற்காக கொடுக்க வேண்டும்? Why you have to give? அவர் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். Because he has given everything for us. ஆகையினால நாம் அதை கொடுக்க வேண்டும். That is why we have to surrender that. ஆகையினால தான் அது புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it has been told as an acceptable sacrifice. அவர் சொல்கிறாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்க வேண்டாம். We should not show you as the world shows us. அதுக்கு மாறாக என்ன செய்யணுமா, தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை புதிதாக்கி நீங்க மறுரூபமாக்கும்படியாக உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். What we have to do against it is we have to submit ourselves so that the Holy Spirit will transform us and renew our mind. அவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை மாற்றி நம்மை மறுரூபமாக்கும் போது நாம் தேவனுடைய பிரியம் என்னதென்றும் தேவனுடைய நன்மை என்னதென்றும் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன என்பதையும் நாம் படித்துக் கொள்ள முடியும். When God changes and transforms, when the Holy Spirit changes and transforms our heart, we will be able to know the perfect and the good will of the Lord. நம்முடைய இருதயத்துக்குள் இந்த உலகத்தின் எல்லா ஆசைகளையும் வைத்துக்கொண்டு
தேவனுடைய சித்தம் என்னது அல்லது தேவனுடைய பிரியம் என்னது, தேவனுடைய நன்மை என்னது என்று ஒரு நாளும் கற்றுக்கொள்ள முடியாது. By keeping all the desires of the world in our heart, and we will not be able to understand the will of God. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி ஆவியானவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. That is why he is telling that learn from the Holy Spirit without behaving like the world. உங்களை விட்டுக் கொடுங்கள் என்று சொல்கிறார். That is why we have to yield to the Holy Spirit. தேவனுடைய மனுஷன் வந்து ஏலிக்கு எச்சரிச்சான், What the God's man have warned them, கேட்கவில்லை. they have not listened to it. அந்த காலத்தில் தேவனுடைய சத்தம் யாருக்கும் வரவில்லை. And those days the word of God didn't come to them. ஆனால் தேவன் இந்த சின்ன சாமுவேல் அவருக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருந்தனால் அவனை சாமுவேலே 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 என்று கூப்பிட்டார். Since this little Samuel was ministering before the Lord, he called him Samuel, Samuel. அவரோடு அவர் ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். He shared the secret with them. தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். He has been found faithful in front of the Lord. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. The word of the Lord came to him. ஏலியை பற்றி அவனுக்கு தேவன் ரகசியங்களை சொன்னார். He revealed the secrets about Eli to him. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பேர்ச்சவா வரையில் எல்லா மக்களும் கண்டு கொண்டார்கள். All the people from Dan to Beersheba knew that he was the prophet of the Lord. கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord was with him, the scripture tells. கர்த்தர் நம்மோடு இருந்தால், if the Lord is with us, நாம் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. தான் முதல் பேர்ச்சபா வரையில் உள்ள மக்கள் இவனுக்குள் கர்த்தர் இருக்கிறார் என்று சாட்சி சொல்வார்கள். I need not advertise about me. All the people around the world will know about me that the Lord is with me. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் கர்த்தரோடு உள்ள உறவு சரியா இருக்கும். கர்த்தரோடு இருக்கிற உறவு சரியா இருக்கும்போது இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் தப்பி இந்த உலகத்தில் உள்ள கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு ஆளாகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். When we are listening to the voice of the Holy Spirit and obeying them, we will be escaping the corruption of this world and we will be in the likeness of God. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அவர் சாயலில் நாம் ஜீவிப்பதுதான் அவருடைய சித்தம். The will of the God that we have been created in the likeness of God has to live a life in the likeness of him. பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். That is why the Holy Spirit is teaching that how we have to pray. அவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும், அவரோடு நாம் அவருடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வேதத்தை எப்படி தியானித்து கீழ்ப்படிய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். So he is teaching in order to be His presence and obey His, be in the presence of the Lord. He is teaching how we have to meditate the Word of God. மனம் திரும்பும்போது மாத்திரமே அவருடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன்னிப்பையும் பெற்று அவருக்கு நீதிமானாக மகிழ்ந்து கலிகூறும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். Whenever we are repenting, He is giving the blessing that we can be in the likeness of God. அவரோடு தேவனோடு நல்ல உறவில் இருக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து அந்த உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை தருகிறார். So he is giving a blessing that the Holy Spirit is inside of us and mending the relationship with them. நான் அவருடைய உறவில் நிலைத்திருக்கும் போது சரியாக ஜெபிப்பேன், சரியாக நான் தியானம் பண்ணுவேன், கீழ்ப்படிவேன், நான் மனம் திரும்புவேன், அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் தேவன் கொடுப்பாராக. Whenever I am in the right relationship with him, I'll be able to pray rightly, I'll be able to meditate rightly, I'll be able to repent and be in the relationship with him. I will be in the likeness of him. Amen. Amen.